ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஜேமேன் தமிழ். நம்ம ஆக்சுவலாக என்ன பார்த்துட்டு இருக்கோம்? நம்ம ஆக்சுவலாக ஒரு சீரீஸ்ல இருக்கோம். எந்த டாபிக்ல இருந்து நம்ம சம்ஸ் எடுத்து போட்டுட்டு இருக்கோம்னா ஏரியா அண்டர் கர்வ். இதோட மெயின் கோர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒன் சம் இஸ் ஈக்குவல் டு ஒன் வீடியோன்னு சொல்லி தான் இந்த சீரீஸை வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அந்த சீரீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான கிளியர் கட்டான எக்ஸ்பிளனேஷன் ஜேஇல கேட்கப்பட்ட சம்ஸ்க்கு நான் போட்டு வந்துட்டு இருக்கேன். இப்போ நம்ம செகண்ட் சம் பார்ப்போம். ஏரியா அண்டர் கர்வ். ஏரியா அண்டர் கர்வ் வந்து 12th வந்து அப்ளிகேஷன் ஆஃப் இன்டிகிரல்ஸ் அந்த சாப்டர்ல இருந்து தான் அந்த சாப்டரை தான் மாத்தி ஏரியா அண்டர் கர்வ்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டு சாப்டர் நேமும் ஒண்ணுதான், ரெண்டோட கான்செப்டும் ஒண்ணுதான். இப்போ அந்த சாப்டர்ல கேட்கப்பட்ட செகண்ட் கொஸ்டினை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன். அந்த லிங்கை தொட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டினை சால்வ் பண்ணிட்டு இதை சால்வ் பண்ணுங்க. கொஸ்டின் மாதிரி இல்லை, இது சிம்பிளான கொஸ்டின் தான். இப்போ பார்க்கலாம். நான் இப்போ கொஸ்டினை உங்களுக்கு டிஸ்பிளே பண்றேன். ஓகே, நீங்க இங்க பார்த்தா தெரியும் கொஸ்டின்ல இது இந்த வருஷம் கேட்கப்பட்ட ஜேஇ கொஸ்டின். என்ன கொடுத்துருக்கான்? கொஸ்டின்ல ஒரு செட்டு கொடுத்துருக்கான், ஏரியா கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த செட் பிராக்கெட்குள்ள ஒரு இன்இக்வாலிட்டி எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்கான். x² - 8x லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு y லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு -x. இப்போ நான் கொடுத்துருக்க கிவன் எடுத்து எழுதிடுறேன். இப்போ நான் கிவன் எடுத்து எழுதிட்டேன். இப்போ நான் சிம்பிளா சொல்றேன், இந்த செட் பிராக்கெட்குள்ள ஒரு இன்இக்வாலிட்டி கொடுத்துருக்கானா, இந்த இன்இக்வாலிட்டியை நான் கிராஃப்ல பிளாட் பண்ண போறேன். இந்த இன்இக்வாலிட்டிக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுற மாதிரி எந்த ரீஜியன் இருக்கோ அந்த ரீஜியனோட ஏரியா என்னன்னு தான் கேட்டிருக்கான். சிம்பிளான கொஸ்டின். இதுல என்ன மெயின் டாஸ்க்னா கிராஃப் வரையணும். இந்த மாதிரி கொஸ்டின்லாம் வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி ஷிஃப்ட்ல வந்து கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து இருக்கும். ஏரியா அண்டர் கர்வ்ல ஸ்பெசிஃபிக்கா இந்த மாதிரி இன்இக்வாலிட்டி வச்சு கிராஃப் வரைஞ்சு இந்த இன்இக்வாலிட்டி சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரியான அந்த ஏரியாவை கண்டுபிடிச்சு இன்டிகிரேட் பண்ணா என்ன ஆன்சர்? இந்த மாதிரி கொஸ்டின் கண்டிப்பா எல்லா ஜேஇ ஷிஃப்ட்லயும் கேட்பாங்க. இது ஒரு இம்பார்ட்டன்டான டிபிக்கல் ஜேஇ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கொஸ்டின். ஸோ இப்போ இதோட கொஸ்டின் இப்போ எழுதியாச்சு. இப்போ எப்படி சால்வ் பண்றதுன்னு நான் சொல்றேன். இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு எக்ஸ்பிரஷன் வந்து ஒரு இன்இக்வாலிட்டியோட ஒரு எக்ஸ்பிரஷன் கூட கம்பேர் ஆகுது. இப்போ நான் என்ன சொல்றேன்னா இது ஒரு எக்ஸ்பிரஷன், கரெக்டா? இது ஒரு எக்ஸ்பிரஷன். அந்த ரெண்டு எக்ஸ்பிரஷனையும் ஒரே இன்இக்வாலிட்டியா கொண்டு வந்திருக்கான். நான் இப்ப என்ன பண்ண போறேன், எதெல்லாம் சிங்கிள் எக்ஸ்பிரஷன்ஸா கொண்டு வர முடியுமோ அந்த மாதிரி கொண்டு வந்துட போறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுதான் கொஸ்டின் கொடுத்துருக்கானா, நான் இப்ப இந்த சைட்ல சும்மா எழுதி காட்டுறேன் உங்களுக்கு. நான் பிரிச்சு எழுதிடுறேன். x² - 8x ஈக்குவல் டு y. நான் ஈக்குவல் டுன்னு வச்சு இந்த கிராஃப் பிளாட் பண்றேன். நம்மளுக்கு ஏரியா கண்டுபிடிக்க தான் இந்த இன்இக்வாலிட்டி உதவுமே தவிர கிராஃப் வரைய இந்த இன்இக்வாலிட்டி உதவாது. நம்ம ஈக்குவல் டு வச்சு வேல்யூஸ் ஆர்பிட்ரேட்டரியா நம்ம சப்ஸ்டிட் பண்ணியே கிராஃப் வந்து கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான்? y = -x. இப்போ இவன் கொடுத்துருக்கத நான் தனித்தனியா ரெண்டு ஈக்குவேஷன்ஸா இப்ப பிரிச்சு எழுதிட்டேன். இப்ப ரெண்டு ஈக்குவேஷனையும் நான் கிராஃப்ல ஆர்பிட்ரேட்டரியா ஏதாவது ஒரு வேல்யூஸை போட்டு அதோட கிராஃப் வரைய போறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை பாருங்க. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் ஒன்றும் கிடையாது, இது ஒரு லைன் ஈக்குவேஷன். இதை உல்டா மாத்தி பாத்தீங்கன்னா x + y = 0 கிடைக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். எப்படி குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்னா பவர்ல 2 இருக்கு. 2ல பவர் இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் தான் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்க போது எப்படி வரைய போறதுன்னு. ஆனா ரொம்ப ஈஸி தான். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்து நான் எழுதிட்டேன். இங்க பாருங்க. இப்போ இந்த ஈக்குவேஷனை நீங்க பாத்தீங்கன்னா x² - 8x. ஓகே, இது என்னால சால்வும் பண்ண முடியாது. ஏன்னா குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் நம்ம ஜென்ரலா எப்படி சால்வ் பண்ணுவோம்? x = 0ன்னு வச்சு அதோட எக்ஸோட ரூட்ஸை கண்டுபிடிப்போம். எக்ஸோட ரூட்ஸை எக்ஸ் ஆக்சிஸ்ல சப்ஸ்டிட் பண்ணி அப்படி பாரபோலா மாதிரி ஒன்று வரையும். ஆனா இதுல கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இந்த எக்ஸ்பிரஷன் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு எக்ஸ்பிரஷன், இது வந்து ஒரு ஈக்குவேஷன் கிடையாது. ஈக்குவேஷன்ல தான் நம்ம 0 வச்சு சப்ஸ்டிட் பண்ணுவோம். 0ன்னு ஈக்குவேட் பண்ணி எக்ஸோட ரூட்ஸை கண்டுபிடிப்போம். ஆனா இதுல ரூட்ஸ் கண்டுபிடிக்க போறது இல்ல. இங்க என்ன பண்ண போறேன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஓகே, இப்போ முன்னாடி இதுக்கு கிராஃப் சொல்றதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு கான்செப்ட் சொல்லணும்னு நினைக்கிறேன். அந்த கான்செப்ட் மட்டும் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் இந்த சம்க்கு வரும். இப்போ ஒரு 4 ஈக்குவேஷனை நீங்க கோனிக் செக்ஷன்ல கிளாஸ் 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்பீங்க. இது ஃபர்ஸ்ட் கிராஃபோடைய பாரபோலா எப்படி இருக்கும்? ரைட் ஹேண்ட் சைட்ல ஓப்பனா இருக்கும். இந்த ரெண்டாவது கிராஃப் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஓப்பனா இருக்கும். இந்த கிராஃப் எப்படி இருக்கும்? இது டவுன்வர்ட் ஓப்பன் பாரபோலா. இந்த கிராஃப் எப்படி இருக்குமா? இந்த கிராஃப் அப்வர்ட் ஓப்பன் பாரபோலா. இப்போ இந்த பாரபோலா வந்து இதுல எதுவுமே கிடையாது. ரைட் வேர்டு ஓப்பனோ இல்ல ஆரிஜின் வச்சு ரைட் ஒன் ஓப்பனும் ஆகாது, லெஃப்ட் வேர்டு ஓப்பனும் ஆகாது, டவுன்வேர்டு ஓப்பனும் ஆகாது, அப்வேர்டு ஓப்பனும் ஆகாது. இதை ஏன் நான் ஆரிஜின்ஸ் இது ஓப்பனே ஆகாது? ஏன்னா இந்த 4 ஃபார்முலாவும் எதை பேஸ் பண்ணி தான்
ஆரிஜினை பேஸ் பண்ணி தான் அந்த பேரபோலாஸ் எல்லாமே நம்ம வரைகிறோம் நீங்க பாத்தீங்கன்னா. அதனாலதான் இது என்ன சொல்றாங்கன்னா ஸ்டாண்டர்டைஸ்டு பேரபோலா. ஆரிஜினை பேஸ் பண்ணி ஒரு ஸ்டாண்டர்டா பேரபோலா, ரைட்வர்ட் பேரபோலா, லெஃப்ட்வர்ட் பேரபோலா, அப்வர்ட் பேரபோலா, டவுன்வர்ட் பேரபோலா, இந்த 4 ஜென்ரலான ஈக்குவேஷன்ஸை வச்சு இந்த ஸ்டாண்டர்டைஸ்டு பேரபோலா வரைஞ்சிருக்கும். ஆனா இந்த பேரபோலா வந்து இந்த கொஸ்டின்ல கொடுத்துருக்க பேரபோலா வந்து ஆரிஜின்ல இருந்து வரைய முடியாது. ஏன் சொல்றேன்னா இங்க வந்து நீங்களே பார்க்கலாம், இங்க 2 எக்ஸ்பிரஷன் இன்வால்வ் ஆயிருக்கு, x² மைனஸ் 8x. ஆனா இங்க பாத்தீங்கன்னா x² இஸ் ஈக்குவல் டு 4ay. ஒரு x² இருக்கு, இன்னொரு ஒரு y வேரியபிள் இருக்கு. அப்படி இருந்தா மட்டும்தான் ஆரிஜின்ல வரும். ஆனா இங்க இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு x கொடுத்துருக்கான். அப்பனா கண்டிப்பா இந்த ஈக்குவேஷனா நம்ம கொண்டு மாத்த முடியாது இந்த ஈக்குவேஷன். ஏன்னா இங்க ஒரு எக்ஸா ஒரு டேர்ம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கான். இங்க எக்ஸ்ன்ற டேர்ம்லாம் இல்ல, வெறும் x² ஒரு y, x² ஒரு y. அப்ப எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு கிளாஸ் 11th படிச்ச கான்செப்ட். கரெக்டா? இது கிளாஸ் 11th படிச்ச கான்செப்ட். நான் சொல்லி தர போறேன். இது வந்து ஜென்ரலா ஒரு நார்மலான பாரபோலாவுக்கு வரைகிறது ஆரிஜினை பேஸ் பண்ணி. இப்ப நான் சொல்ல போறது ஷிஃப்டட் பாரபோலா. ஷிஃப்டட் பாரபோலாவுக்கு எப்படி நம்ம ஈக்குவேஷன் வரைகிறது? ஷிஃப்டட் பாரபோலாவோட ஈக்குவேஷன் பார்ப்போம். ஷிஃப்டட் பாரபோலாவோட ஈக்குவேஷன் ஈஸி தான். இங்க வந்து பாத்தீங்கன்னா y² இல்ல y minus k the whole square is equal to 4a x minus h. ரெண்டாவது ஈக்குவேஷன் y² minus k the whole square is equal to minus 4a x minus h. Third equation x minus h the whole square is equal to minus 4a y minus k. Fourth equation x minus h the whole square is equal to plus 4a y minus k. இந்த 4 ஈக்குவேஷனும் பாத்தீங்கன்னா இதே ஈக்குவேஷன் தான். இதுதான் ஜெனரல் ஈக்குவேஷன். இந்த ஜெனரல் ஈக்குவேஷன், இந்த ஷிஃப்டட் பாரபோலா தான் ஒரு ஜெனரல் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்களேன். இந்த ஷிஃப்டட் பாரபோலா ஈக்குவேஷன், இந்த ஜெனரல் ஈக்குவேஷன், இந்த 4 ஜெனரல் ஈக்குவேஷன்ல இருந்து தான் இந்த 4 ஈக்குவேஷனே வந்துச்சு. எப்படி நான் சொல்றேன்னா இங்க வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இங்க பாருங்க, இப்போ y தெரியும், yன்றது x ஆக்சிஸ், yன்றது y ஆக்சிஸ், xன்றது x ஆக்சிஸ். இந்த h-ம் k-வும் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன்ல இருக்கிறது h-ம் k-வும், h-ம் k-ன்றது வெர்டெக்ஸ். வெர்டெக்ஸ்னா உங்களுக்கு என்னன்னு தெரியல? வெர்டெக்ஸ்னா பாரபோலாவுடைய லீஸ்ட் பாயிண்ட் தான் வெர்டெக்ஸ். இப்போ இந்த பாரபோலா எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பாரபோலாவோட லீஸ்ட் பாயிண்ட் இந்த பாயிண்ட் தான். அப்போ இந்த பாயிண்ட் தான் வெர்டெக்ஸ். அப்போ h,k தான் வெர்டெக்ஸ். இந்த வெர்டெக்ஸை பேஸா வச்சுதான் அந்த பாரபோலாவே நம்ம வரைகிறோம். கரெக்டா? இது h,k வெர்டெக்ஸ். ஓகே, அதெல்லாம் ஓகே. இப்போ நான் இந்த ஈக்குவேஷன் சொல்றேன். இப்போ சப்போஸ் இந்த பாரபோலா ஆரிஜின்ல பேஸ் பண்ணி வரையுதுன்னா, அப்போ ஆரிஜினை பேஸ் பண்ணி வரையுதுன்னா ஆரிஜின் தான் வெர்டெக்ஸ். அப்போ h,k எப்படி இருக்கும்? 0,0 தானே இருக்கும். h,k எப்படி இருக்கும்? 0,0 இருக்கும். h0 k வந்து 0 இருக்கும். அப்போ இந்த 0,0 சப்ஸ்டிட் பண்ணுங்க, இங்கேயும் 0 ஆயிடும், இங்கேயும் 0 ஆயிடும். அப்போ y² is equal to 4ax. y² is equal to 4ax. இதேதான். இதுல வந்து 0 போட்டுட்டனால அந்த k-வும் h வேல்யூ இதுல போயிடுது. இது வந்து ஒரு ஸ்பெசிபிக்கா ஜெனரலைஸ்டா கொடுத்துட்டான் கோனிக் செக்ஷன்ல கிளாஸ் 11th. ஆனா இதுதான் ஷிஃப்டட் பாரபோலாவோட எக்ஸாக்ட் ஈக்குவேஷன். இதே கிராஃப் தான் இதுக்கும் வரப்போகுது. என்ன, இந்த h,k கொடுத்துட்டான்னா இதோட கிராஃப் வந்து கொஞ்சம் ஆரிஜின்ல இருந்து வராம சம்வாட் இப்படி இருக்கலாம். ஆரிஜின் இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஆரிஜினை தள்ளி கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணி இருக்கலாம். ஆனா பாரபோலாவோட ஓப்பனிங் எப்படி இருக்கும்னா ரைட்வர்ட் ஓப்பனிங்ல தான் இருக்கும். இது ரைட்வர்ட் ஓப்பனிங், இது லெஃப்ட்வர்ட் ஓப்பனிங், இது வந்து டவுன்வர்ட் ஓப்பனிங், இது வந்து அப்வர்ட் ஓப்பனிங். அந்த ஓப்பனிங்லாம் ஒரே ஓப்பனிங் தான், ஆனா அது ஷிஃப்டா இருக்கு, ஆரிஜின்ல இருந்து ஷிஃப்டா இருக்கு. அந்த ஷிஃப்டை கண்டுபிடிக்கிறது தான் h,k. இப்போ இந்த 4 ஈக்குவேஷனை வச்சுதான் ஜென்ரலா வந்து உங்களுக்கு ஜேஇல வந்து சிம்பிளா கேட்டுற மாட்டான், ஆரிஜின்ல இருந்து வரைங்கப்பா, ஆரிஜின்ல வர மாதிரி பாரபோலாஸ் ஈக்குவேஷனை கொடுத்துட்டு கிராஃப்ல வரைகிற மாதிரி கேட்கவே மாட்டான். இந்த ஷிஃப்டட் பாரபோலா ஈக்குவேஷன்ஸை நம்மளுக்கு தெரிஞ்சாதான் அவன் கொடுக்குற இந்த ஷிஃப்டட் பாரபோலா ஈக்குவேஷன்ஸை சார்ட் அவுட் பண்ணி அந்த கிராஃபே நம்மளுக்கு வரைய முடியும். இந்த 4 குவாட்ரடிக் ஈக்குவேஷன் தான், இந்த 4 குவாட்ரடிக் ஈக்குவேஷனோட ஷிஃப்டட் பாரபோலா ஈக்குவேஷன்ஸ் நீங்க ஞாபகம் வச்சுதான் ஆகணும். இது ஈஸியா கூட நான் ஞாபகம் வச்சு சொல்றேன். இந்த ஒய்னா கே தான் வரும், y கூட k தான் வரும். நீங்க எங்க வேணா பாருங்க, மைனஸ் பண்ணும்போது y minus k, y minus k, y minus k, y minus k. அப்போ yனா k தான் வரும். இங்க பாத்தீங்கன்னா x கூட h தான் வரும், x கூட h தான் வரும்.
இங்க பாருங்க எக்ஸ் மைனஸ் ஹெச் எக்ஸ் மைனஸ் ஹெச் எக்ஸ் மைனஸ் எச் எக்ஸ் மைனஸ் ஹெச். அப்போ எக்ஸுக்கு எச்ன்றது ஒரு வேரியபிள் சப்ராக்ட் பண்ணும் போது வருது, ஒய்னும் போது ஒய்க்கு கேன்ற வேரியபிள் சப்ராக்ட் பண்ணும் போது வருது. அதே மாதிரிதான் இந்த ஸ்கொயர் எது எதுக்கெல்லாம் வருதோ, இந்த ஸ்கொயர் இந்த ஸ்கொயர் எது இந்த வேரியபிளுக்கு வருது. இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்து பாருங்க, இந்த ஒய்க்கு தான் ஸ்கொயர் வந்திருக்கு. அப்போ ஒய்க்கு ஸ்கொயர் வந்திருக்குன்னா அப்போ அந்த ஆக்சிஸ் வந்து ஒய் ஆக்சிஸ். ஃபர்ஸ்ட் கிராஃபே பாருங்க, அந்த ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ், அந்த ஒய் ஆக்சிஸ்க்கு ரைட் வேர்ட் ஓப்பனிங், அந்த ஒய் ஆக்சிஸ்க்கு ரைட் வேர்ட் ஓப்பனிங். இதை வந்து பாருங்க, ரெண்டாவது ஒனுக்கும் ஒய்க்கு தான் ஸ்கொயர் வந்திருக்கு, ஆனா இங்க மைனஸ் சைன் வந்தனால லெஃப்ட் வேர்ட் ஓப்பனிங், ஒய்க்கு லெஃப்ட் வேர்ட் ஓப்பனிங். அப்போ இது இங்க வந்து எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் ஆக்சிஸ்க்கு ஸ்கொயர் வந்திருக்கு. அப்போ எக்ஸ் ஆக்சிஸை பேஸ் பண்ணி இங்க பாருங்க, எக்ஸ் ஆக்சிஸை பேஸ் பண்ணி டவுன்லோட் ஓப்பனிங். ஏன் டவுன்லோட் ஓப்பனிங்? ஏன்னா அந்த தேர்ட் இதுல மைனஸ் இருக்கு, மைனஸ் இருக்கனால டவுன்லோட் ஓப்பனிங். இதுல வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் இருக்கு, அதனால இது வந்து அப்வோர்ட் ஓப்பனிங். எல்லாம் சிம்பிள். இந்த ஷிஃப்டட் பாரபோலா ஈக்குவேஷன் மட்டும் உங்களுக்கு தெரியற மாதிரி வரணும். இந்த 4 ஈக்குவேஷன்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். இப்ப சம்குள்ள என்டர் ஆகலாம். ஓகே, இப்ப வந்து பாருங்கன்னா இந்த சம் எப்படி சார்ட் அவுட் பண்றேன்னு நம்மளுக்கு தெரியும். 4 ஷிஃப்டட் பாரபோலா ஈக்குவேஷன்ஸ். அந்த 4 ஷிஃப்டட் பாரபோலா ஈக்குவேஷன்ஸ்ல மாதிரி மாத்தணும்னா நான் இங்க எழுதிடுறேன் பாருங்க, இங்க எக்ஸ் ஸ்கொயர் தான் இருக்கு. அப்ப எக்ஸ் ஸ்கொயரா இருக்குன்னா அந்த பாரபோலா எதை பேஸ் பண்ணி வரும்? எக்ஸ் ஆக்சிஸை பேஸ் பண்ணி தான் வரும். அப்ப எக்ஸ் ஆக்சிஸ் பேஸ் பண்ணி வர்றதுக்கு 2 ஷிஃப்டட் பாரபோலா ஈக்குவேஷன்ஸ் நம்மளுக்கு தெரியும். என்ன? எக்ஸ் மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4a டைம்ஸ் ஒய் மைனஸ் கே. கரெக்டா? நெக்ஸ்ட் x minus h the whole square is equal to minus 4a y minus k. இந்த ரெண்டு ஷிஃப்டட் பாரபோலா ஈக்குவேஷன்ஸ் தெரியும். இந்த மாதிரி மாத்தணும்னா அப்ப எக்ஸ் ஸ்கொயரே இதே மாதிரி மாத்தணும். இப்போ எக்ஸ் ஸ்கொயரே இந்த மாதிரி மாத்தணும்னா a minus b the whole square மாத்தணும்னா இதை கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் பண்ணணும். இப்போ கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் பண்ணா என்ன வரும்? 2 times the 4x, இங்க 4 வந்திருக்கு. அப்ப 4னா plus 16 minus 16 is equal to y. x minus 4 the whole square minus 16 is equal to y. இவன் வந்து x minus 4 the whole square உடைய expansion, x minus 4 the whole square minus 16 is equal to y. ஓகே, அந்த minus 16 என்ன பண்ணிடுவோம்? அந்த பக்கம் கொண்டு போயிடுவோம். x minus 4 the whole square is equal to y plus 16 கிடைக்கும். ஓகே, இப்போ இந்த ஜெனரல் ஷிஃப்டட் பாரபோலா ஈக்குவேஷன்ஸோட கம்பேர் பண்ணா என்ன கிடைக்குது? x இருக்க இடத்துல 4 இருக்கு. அப்போ வெர்டெக்ஸ் எப்படி இருக்கும்? வெர்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4, k இருக்க இடத்துல 4a வந்து எங்கன்னு கேட்டீங்கன்னா a வந்து இங்க ஹிடன். என்னன்னா 4aக்கு பதில் 1 இருக்கு. அப்போ இங்க 1 ஆகுதுன்னா அப்ப a என்னவா இருந்திருக்கும்? 1/4. அந்த லாஜிக்லாம் உங்களுக்கே தான் தெரிஞ்சிருக்கும். நான் சும்மா கம்பேர் தான் பண்றேன். இங்க வந்து y plus 16, ஆனா இங்க y minus 6, y minus k. கரெக்டா? இங்க மைனஸ் இருக்கு, இங்க பிளஸ் இருக்கு. அப்போ இந்த 16 என்னவா இருந்தா இங்க பிளஸ்ஸா மாதிரி இருக்கும், இப்ப இங்க மைனஸ் 16 இருந்திருக்கணும். கரெக்டா? அப்ப மைனஸ் 16, k வந்து மைனஸ் 16, k வந்து மைனஸ் 16. இப்போ வெர்டெக்ஸும் கண்டுபிடிச்சாச்சு. வெர்டெக்ஸ் 4, 16. ஓகே, ரெண்டாவது ஈக்குவேஷன் இதுல என்ன இருக்கு? கொஸ்டின்ல கொடுத்திருக்க ரெண்டாவது ஈக்குவேஷன் y is equal to minus x. y is equal to minus xல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கும் நீங்க வேல்யூஸ் சப்ஸ்டிட்யூட் பண்ணியும் பார்க்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்க ஈஸியாக சொல்லிடலாம். இது என்ன? இது வந்து லீனியரான ப்ரொபோர்ஷனல் கிராஃப். ஆனா இங்க ஒரு மைனஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கான். அப்போ லீனியர் இப்படி போகாம மைனஸ் இருக்கனால அந்த கிராஃப் வந்து இப்படி போகும். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்க ஈஸியா போட்டுடலாம். இல்லைன்னா உங்களுக்கு எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூஸ் சப்ஸ்டிட்யூட் பண்ணி கூட போடலாம். எக்ஸ் ஒய், எக்ஸ் வந்து 1ன்னு போட்டா இங்க -1, 2ன்னு போட்டா -2, 3ன்னு போட்டா -3. ஓகே, இப்போ நான் வந்து கிராஃப் வரைய போறேன். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா வெர்டெக்ஸ் மட்டும் எழுதிட்டேன். இப்ப நான் கிராஃப் வரைஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு, பாருங்க. இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், -x -y, -y -x, சாரி. ஓகே, இப்ப வந்து கிராஃப் வரைவோம். இப்ப கிராஃப் வந்து பாத்தீங்கன்னா இது 4, -16. கிராஃப் வந்து 4, -16. இப்ப வந்து ஓகே, வெர்டெக்ஸ் தெரிஞ்சாச்சு. இப்ப எந்த பக்கம் இத பாரபோலா ஓபன் ஆகும்? எக்ஸ் ஸ்கொயர். அப்ப எக்ஸ் ஸ்கொயர் என்ன மாதிரி இருக்கு? எக்ஸ் ஸ்கொயர் இந்த ஈக்குவேஷனா தானே இருந்துச்சு. நம்ம கம்பேர் பண்ணும்போது மைனஸ்லாம் முன்னாடி இல்ல, வெறும் பிளஸ்ல தான் இருந்துச்சு. அப்போ இந்த ஈக்குவேஷனா இருந்துச்சுன்னா இந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? அப்வர்ட் ஓப்பனிங் பாரபோலாவா தான் இருக்கும். இப்ப அப்வர்ட் ஓப்பனிங் பாரபோலான்னு கண்டுபிடிச்சாச்சு. அப்ப 4, -16 எங்க வரும்? 4 இங்க வருதுன்னா -16 கீழே வரும். அப்ப சம்திங் இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க.
4, -16. இது வந்து 4ன்னு வச்சுக்கோங்க. இப்ப -16 வந்து இங்க இருக்கு. -16 இங்க இருக்கு, 4 வந்து இங்க இருக்கு. இப்ப ஓகே. இப்ப வந்து நம்மளுக்கு தெரியாது இந்த பாரபோலா வந்து இந்த y ஆக்சிஸ வெட்டுமா இல்ல y ஆக்சிஸ வெட்டாமே பக்கத்திலே போயிடுமான்னு தெரியாது. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த லைனை வரைஞ்சிடுவோம். லைனை வரைஞ்சிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இப்ப அந்த லைன் எப்படி வரும்? அந்த லைன் இது வரைஞ்சிங்கன்னா 1க்கு -1, 1க்கு -1, அப்போ 1க்கு -1, 2க்கு -2, 3க்கு -3. அப்போ கிராஃப் வந்து எப்படி இருக்க போகுது? கிராஃப் வந்து இப்படி இருக்க போகுது. இப்ப கிராஃப் வரைஞ்சாச்சு, லைன் கிராஃப் வரைஞ்சாச்சு. இப்ப பாரபோலா தான் வரைய போறோம். இப்ப பாரபோலா கண்டிப்பா வெட்டும் இந்த லைனை, 2 வாட்டி வெட்டும். 2 வாட்டி இந்த லைனை கண்டிப்பா வெட்ட போகுது. அது எந்த பக்கம் வெட்ட போகுதுன்னு கண்டுபிடிச்சிட்டு நெக்ஸ்ட் பாரபோலாவை வரையோமே. இப்ப பாரபோலா எந்த பக்கம் வெட்டுதுன்னு பார்ப்போம். லைனை வெட்டுறதுக்குன்னு பாக்குறதுக்கு நம்ம இந்த 2 ஈக்குவேஷனும் எலிமினேஷன் இல்ல சப்ஸ்டிடியூஷன் மெத்தட போட்டு பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ y is equal to -x, அப்போ y is equal to -x இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம். x ஸ்கொயர் - 8x is equal to -x. x ஸ்கொயர் இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன வரும்? -7x is equal to 0ன்னு கிடைக்கும். கரெக்டா? அப்போ இது என்ன இருக்கும்? x is equal to 0வா இருக்கலாம், இல்லைன்னா 7ஆ இருக்கலாம். இதுதான் x ஓட வேல்யூ. x வந்து 0 இருக்கலாம், 7ஆ இருக்கலாம். அப்போ y வந்து எப்படியா இருக்கும்? y வந்து 0வா இருக்கும், இன்னொன்னு -7ஆ இருக்கும். ஓகே, அப்போ x 0ன்ற இடத்துல பாரபோலா வெட்டுது. x 0ன்ற இடத்துல பாரபோலா வெட்டுதுன்னா அது ஆரிஜின் தானே x is equal to 0. x is equal to 0, y is equal to 0. இப்போ ஆரிஜின்ல தான் அந்த பாரபோலா வெட்டுது. இப்போ நீங்க சொல்லலாம், எனக்கு வேர்டெக்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன். வேர்டெக்ஸை கண்டுபிடிச்சிட்டேன்னா அப்போ நான் ஆர்பிட்டேட்டரியா எனக்கு பிடிச்ச மாதிரி கிராஃப் வரையக்கூடாது. இன்னொரு கிராஃப் கொடுத்துருக்கான், அது லைன் கிராஃப். அந்த லைன் கிராஃபோட அது எப்படி வெட்டுதுன்னு பார்த்துதான் நம்ம கிராஃப் வரைகிற மாதிரி வரும். நம்மளே வேர்டெக்ஸ் கண்டுபிடிச்சிட்டு கண்ட மெனிக்கு கிராஃப்லாம் வரையக்கூடாது. எல்லா கிராஃபையும் நம்மளுக்கு கன்ஃபியூஷனா இருந்துச்சுன்னா ஈஸியான கிராஃபை ஃபர்ஸ்ட் வரைஞ்சிட்டு அது எங்கேயாவது மற்ற ஒரு கிராஃபோட இன்டர்செக்ட் ஆகுதான்னு பார்த்துட்டு தான் நம்ம வரையணும். இப்ப ஆரிஜின்ல வெட்டுதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம் பாரபோலா. ஏன்னா 0,0, ஏன்னா லைனும் ஆரிஜின்ல லை ஆகுது, அந்த பாரபோலாவும் ஆரிஜின்ல லைன் ஆகுது. அதனால தான் எலிமினேஷன் மெத்தட் போடும் போது ஆரிஜின் பாயிண்ட் வந்திருக்கு. நம்மளுக்கு கிளியரா அந்த கிராஃப் மட்டும் வரைகிறேன். பாரபோலா எப்படி இருக்கு? அதோட வேர்டெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 4, -16. இது வந்து எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கு. இது வெற்ற பாயிண்ட் என்ன? இது 0. இது வெற்ற பாயிண்ட் வந்து 7, -7. கரெக்டா? 7, -7. அப்போ இந்த பாயிண்ட் 7, இந்த பாயிண்ட் 14, 4. அப்போ இதுதான் ஆக்சுவலா, இது வந்து லைனோட கிராஃப், இது வந்து பாரபோலாவோட கிராஃப். y ஆக்சிஸ், x ஆக்சிஸ். ஓகே, கிராஃப் வந்தாச்சு நீட்டா. இப்போ அந்த எந்த ஏரியா என்க்ளோஸ்டா இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு தான் நம்மளுக்கு இன்இக்வாலிட்டி தேவைப்படுது. இப்போ லைன் கிராஃப் தானே, நான் எப்படி பண்ணணும்னு ஈஸியா உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இப்போ லைன் கிராஃப் இந்த தானே ஸ்ட்ரெயிட்டா போகுது. இப்போ லைன் கிராஃபோட ஈக்குவேஷன் இன்இக்வாலிட்டி இங்க இருக்கு. அந்த இன்இக்வாலிட்டி நீங்க தனியா கூட எழுதி வச்சுக்கோங்க உங்களுக்கு புரியலன்னா. அந்த இன்இக்வாலிட்டி எப்படி கொடுத்துருக்கான்? செகண்ட் கிராஃபோட இன்இக்வாலிட்டி y < -x. அப்போ இந்த கிராஃபுக்கு மேல நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு, கீழே நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. இந்த கிராஃபுக்கு மேல ஏதாவது ஒரு பாயிண்ட் போட்டு பாருங்க, இல்ல கீழே ஏதாவது ஒரு பாயிண்ட் போட்டு பாருங்க. எந்த பாயிண்ட் இந்த இன்இக்வாலிட்டியை சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு பாருங்க. நான் சப்போஸ் இந்த கிராஃபுக்கு மேல இருக்க பாயிண்ட் வந்து ஒரு சும்மா எடுத்துக்கிறேன், ஏதோ ஒரு பாயிண்ட். இந்த கிராஃபுக்கு மேல இருக்க பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா, இந்த கிராஃப் எங்க போகுதுன்னா இது மேல இது கீழே. மேல இருக்க பாயிண்ட் வந்து 4,0. இந்த பாயிண்ட் எடுத்துக்கிறேன் நான். 4,0. 4,0 போட்டீங்கன்னா இதுல என்ன வரும்? 4,0 போடுங்க. x is equal to -4, 0 is less than or equal to -4. ட்ரூவா இந்த கண்டிஷன்? தப்பு. அப்போ இந்த 4,0 வேலிட் கிடையாது. அப்போ இந்த மேல அப்போ சாட்டிஸ்ஃபை ஆகணும்னா அப்ப கீழே தானே சாட்டிஸ்ஃபை ஆக போகுது.
இன்ட்யூஷன் கரெக்டா மேல சாட்டிஸ்ஃபை ஆகணும்னா அப்போ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே இந்த இன்இக்வாலிட்டிக்கு கீழே தான் சாட்டிஸ்ஃபை ஆக போகுது. அப்போ இந்த லைனு எந்தெந்த வேல்யூஸ்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா இந்த லைனுக்கு கீழே வர வேல்யூஸை மட்டும் தான் சாட்டிஸ்ஃபை பண்ணும், மேல வர வேல்யூஸை சாட்டிஸ்ஃபை பண்ணாது, ஏன்னா இன்இக்வாலிட்டி சாட்டிஸ்ஃபை ஆகல. சரி, இப்போ இந்த பாரபோலாவை பார்ப்போம். இந்த பாரபோலாவையும் மேல இருக்க பாயிண்ட் கீழே இருக்க பாயிண்டா பிரிச்சுப்போம். இந்த யூ ஷேப்புக்கு மேல இருக்கிறது அகைன் 4,0. அந்த பாரபோலாவோட இன்இக்வாலிட்டி நான் தனியா எடுத்து எழுதிடுறேன். x² - 8x < y கரெக்டா. இப்போ அந்த 4,0 போடுங்க. 4,0 போட்டீங்கன்னா xல 16 - 32 < கண்டிப்பா இது ஒரு நெகட்டிவ் வேல்யூ < 0 கரெக்ட். அப்போ பாரபோலா வந்து மேலதான். இப்போ பாரபோலா மேலனா பாரபோலா யூக்கு மேல, அப்போ இந்த ரீஜன் யூக்கு மேல இவனுக்கு கீழே, லைனுக்கு கீழே யூக்கு மேல, அப்ப எந்த ரீஜன் பவுண்ட் ஆகுது? இந்த ரீஜன் தான் பவுண்ட் ஆகுது. இந்த ரீஜனோட ஏரியா தான் என்னன்னு கேட்டிருக்கான். ஈஸியா புரியுதா? இப்ப இந்த ரீஜனோட ஏரியா நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா அஃப்கோர்ஸ் we need a help of integration. சரி, இப்போ இன்டிகிரேஷன் எப்படி இதோட ஏரியா கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். நான் அதுக்கு முன்னாடி மேல இருக்கிறத மட்டும் ரப் பண்ணிடுறேன். ஓகே, இப்ப பாருங்க நான் எப்படி இன்டிகிரேட் பண்றேன்னு. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் நல்லா வரலாம், நான் அந்த டவுட்டை சொல்றேன். இப்போ வந்து கிராஃப் வந்து கீழே இருக்கு, கிராஃப் கீழே இருக்குன்னா நெகட்டிவ் கிராஃபா இருக்குமோ அப்படின்னு நினைச்சு நம்ம இங்க மைனஸ் சைன் போடுவோம். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், டைரக்டா நம்ம வந்து கண்டுபிடிப்போம், ஏரியான நெகட்டிவ்ல தானே வரப்போகுது அப்படின்றதும் வரும். இப்போ நான் சால்வ் பண்றேன், எப்படி வருது நீங்களே பாருங்க. ஆனால் நான் நெகட்டிவ் சைன் எடுத்துக்க மாட்டேன், நான் நெகட்டிவ் சைன் எடுக்க போறது இல்லை, ஏன்னா கிராஃப் கீழே தான் இருக்க போகுது. ஏன்னா எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மேல இருந்தாதான் கிராஃப் பாசிட்டிவ், எக்ஸ் ஆக்சிஸ் கீழே இங்க இருக்கு, அப்போ கிராஃப் நெகட்டிவா தான் இருக்க போகுது. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக நான் நெகட்டிவ் சைன்லாம் ஒண்ணுமே எடுக்கல, ஜஸ்ட் லைக் தட் நான் இன்டிகிரேட் பண்ண போறேன். கிராஃப் கீழே தான் இருக்கு, அதனால நான் நார்மல் இன்டிகிரேஷனே பண்றேன். பாருங்க, இப்போ நான் 2 பார்ட்டா இந்த ரீஜனை பிரிச்சுக்க போறேன். 0ல இருந்து 4 ஆகும். எதுக்கு 0ல இருந்து 4? நம்ம அழகா பண்ணிடலாம். 0ல இருந்து 7 வரைக்கும் ஏரியாவை இன்டிகிரேட் பண்ண போறேன். எதோட ஏரியா? இந்த கர்வோட ஏரியா. இந்த பாரபோலா இருக்குல்ல, பாரபோலாவை 0ல இருந்து 7 வரைக்கும் இன்டிகிரேட் பண்ண போறேன். இந்த ஏரியாவை 0ல இருந்து 7 பாரபோலாவோட ஏரியா. அப்போ பாரபோலாவோட ஏரியா இந்த வரைக்கும் ஃபுல் ஏரியா கரெக்டா. 0 to 7ல இருந்து அந்த யூ ஷேப் பாரபோலா எவ்வளவு ஏரியா கவர் பண்ணுதோ அந்த ஏரியாவை இந்த ட்ரையாங்கிள் ஏரியா இருக்குல்ல, இந்த ட்ரையாங்கிள் ஏரியாவோட சப்ராக்ட் பண்ண போறேன். அப்படி பண்ணா எனக்கு இந்த ஏரியா கண்டுபிடிச்சிடலாமா? அப்போ இன்டிகிரேஷன் ஆஃப் 0 to 7 எதோட ஏரியா? பாரபோலா. பாரபோலா என்ன வந்துச்சு? x² - 8x dx கரெக்டா. இன்டிகிரேஷன் எதுல இருந்து வந்திருக்கு? 0 to 7 x² - 8x into dx கரெக்டா. இப்போ இவனை இன்டிகிரேட் பண்ணா என்ன வரும்? x³/3 minus 8x²/2. லிமிட்ஸ் வந்து 0 to 7. லிமிட்ஸ் வந்து 0 to 7. ஓகே, லிமிட் 0ன்னு போட்டா அதுக்கு ஒன்றும் யூஸ்லெஸ்ஸும் இல்லை, 7 மட்டும் அப்போ போடுவோம். 7 போட்டா என்ன வரும்? 49 into 7. 49 into 7 minus 3, 8 into 49 divided by 2. 7 cube வந்து 343 divided by 3 minus இது வந்து 72 right? Here 32 plus 7 39 by 2. 39 by 2. ஓகே, இப்போ இதை சப்ராக்ட், இதை எல்சிஎம் எடுப்போமா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடும். 6 8 6 minus 6 27 2 11 by 6. அப்போ இதை பண்ணா 1016 686 0 0 17 9 10ல 6னா 490 by 6. ஓகே, இங்க நம்மளுக்கு 490 by 6 கிடைச்சிருக்கு. இப்போ இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா என்ன? ட்ரையாங்கிள் அது பார்க்கவே நல்லா தெரியுது, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ஏரியா எப்படி இருக்கும்? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ஏரியா ஆஃப் இன்டூ பேஸ் இன்டூ ஹைட். ஆஃப் இன்டூ பேஸ், அங்க என்ன பேஸ் வந்து 0 to 7, அப்போ 7. ஹைட்டும் என்ன? ஹைட் வந்து இது நம்மளுக்கு தெரியும், என்ன கிடைச்சது நம்மளுக்கு இந்த இடத்துல பாயிண்ட் விட்டுறது வந்து
7, -7 தானே. அப்போ ஹைட்டும் 7 தான். இப்போ 49/2. இப்போ இந்த 49/2 இதுல இருந்து சப்ராக்ட் பண்ணணும். கரெக்டா? அப்போ அல்டிமேட் ஆன்சர் என்னவா இருக்கும்? அல்டிமேட் ஆன்சர் இஸ் கோயிங் டு பி 490/6 -49/2. இது 2 டேபிளா டிவைட் பண்ண என்ன வரும்? 3 டைம் 2 டைம் 4 5. அகைன் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ற மாதிரி வருதா? 10 9 4 -27 by 6. 490 -147. This is going to be 8. 10 ல 3 னா 3. இது actually going to be 4. This is going to be 3. 343/6. கரெக்டா? ஓ இங்க மைனஸ் சைன் விட்டேன் பாருங்களேன். சப்ராக்ட் பண்ணா இங்க மைனஸ் வரும். அப்போ இங்க வந்து மைனஸ் தான். ஆக்சுவலா நான் சப்ராக்ட் தான் பண்றேன். அப்போ இது பிளஸ்ஸா மாறிடும். பிளஸ், அப்போ இங்கேயும் பிளஸ், இங்க மைனஸ், அப்போ -36 -343/6. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஆனா ஏரியா வந்து பாசிட்டிவா இருக்குமா நெகட்டிவா இருக்குமா? ஏரியா cannot be நெகட்டிவ். அப்போ அந்த ஏரியா நெகட்டிவா இருக்க கூடாதுன்னா அப்போ இன்னொரு மைனஸால மல்டிப்ளை பண்ணா இது பிளஸ்ஸா மாறிடும். அப்ப ஆன்சர் என்ன? 343/6 தான் ஆன்சர். இன்டிகிரேட் பண்ணும்போது இங்க ஒரு நெகட்டிவ் சைனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிப்போம். இங்க ஒரு நெகட்டிவ் சைன் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு தேவையில்லை எதுவுமே. நம்ம எதை பத்தியும் வரி பண்ணிக்க தேவையில்ல. ஏன்னா எக்ஸ் ஆக்சிஸ் கீழே வந்து ஏரியா இருக்கனால இந்த நெகட்டிவ் சைன் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன். அதனால எந்த ஏரியாவும் எனக்கு பாதிக்கப்படாது அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஆனா நான் என்ன சொல்றேன்னா அப்படி ஞாபகம் வச்சுக்கிறது பதில் நீங்க ஜஸ்ட் லைக் தட் இன்டிகிரேட் பண்ணுங்களேன். இன்டிகிரேட் பண்ணா ஏரியா நெகட்டிவ்ல வருதுன்னா நம்ம சைன் தான் மாத்தி எடுத்திருக்கேன். கிராஃப் கீழே இருக்கு, அதனால ஏரியா நெகட்டிவ் வந்திருக்கு. இன்ட்யூஷன், உங்க இன்ட்யூஷன் அதுதானே சொல்லுது. ஏன்னா கிராஃப் கீழே இருக்குன்னா நெகட்டிவ். அவ்வளவுதான். நானால தான் நெகட்டிவ் சைன் எடுத்து பண்ணல. ஆன்சர் இஸ் 343/6. ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க, நான் டிஸ்பிளே பண்றேன். யா இட் இஸ் தேர் அண்ட் இட் இஸ் அ பெர்ஃபெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் சம்ல நம்ம சந்திப்போம். ஓகே, நம்ம இதே மாதிரி சம்ஸ் நிறைய சால்வ் பண்ணணும்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸ்டே டியூன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்கள் ஜெய் மேத் தமிழ் சேனலை. தனிகள்